அஜித் சாரோட விடாமுயற்சி என்னப்பா லியோ ரெக்கார்டை வந்து உடைக்குமா விஜய் சாரோட லியோ ரெக்கார்டு அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு கோட்டோட கலெக்ஷன் அடிக்கிறதே வந்து டவுட் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு 200-250 கோடியில் உருவாகிற பட்ஜெட்டில் வர ஒரு படம்னு வச்சுப்போமே. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன் என்னப்பா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக அந்த படத்தோட கலெக்ஷன் 250லேருந்து ஒரு 300 கோடி அந்த லெவலில் தான் வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். என்னடா ஒரு தலை ஃபேனாக இருந்துக்கிட்டு நீயே வந்து இவ்வளோ கம்மியாக சொல்கிறிய அப்படின்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து 1000 கோடி அடிக்கும் 2000 கோடி அடிக்கும்லாம் வந்து நம்ம சொல்கிறதில்ல. எது வந்து என்ன ப்ராக்டிக்கலாக வருமோ அதை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ ஏன் இந்த படம் வந்து அதிகபட்சம் ஒரு 300 கோடி அவ்வளோதான் அடிக்கும் அப்படின்னா, ஸோ அதை தாண்டி படம் ஒரு மிராக்களை க்ரியேட் பண்ணிச்சுன்னா அது எவ்வளோ வேணால் அடிக்கிட்டோம், அது வந்து பெரிய விஷயந்தான். பட் ஏன் ஒரு 300 கோடி அப்படின்னா திரும்ப திரும்ப அஜித் சார் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளானிங் வந்து அஜித் சார்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொங்கல் டைமு ஒரு படம்ங்கிறது எப்படி கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வீரம் மாதிரி விஸ்வாசம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு அஜித் சார் அப்படின்னா படம் பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணோம். இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சீரீஸ் மாதிரி அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து பண்ணோம். பட் விடாமுயற்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏகே சாரோட படம் எந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே ஒரு 2 வாட்டி தான்ப்பா நாங்கள் பொங்கலுக்கு தான்ப்பா தேட்டருக்கு போவோம் ஃபேமிலியோட, இல்லை நான் வந்து தீபாவளிக்கு போவோம்ப்பா. ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷத்துலேயே அவங்க ஒரு 2-3 வாட்டி தான் வந்து தேட்டருக்கே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விடாமுயற்சி ஃபஸ்ட் லுக் அப்போ தான் பார்த்து போஸ்டர்லாம் பார்த்தோன்னா என்னையா இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, வேணாம் நம்ம வந்து வேறு எதனா போயிடுவோன்ட்டு அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃபேமிலி படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்துக்கோ போயிடுவாங்க. ஸோ இதை மீறி கேஜிஎஃப் மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து படம் க்ரியேட் பண்ணிச்சுன்னா வேணால் படத்துக்கு ஆடியன்ஸ் பெரிய அளவில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு கோட்டோட கலெக்ஷன் அடிக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் எது எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா 2 வருஷத்தோட வெறியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஏகே எந்த பக்கம் திரும்பினாலும் கடவுளே அஜித்துன்னு வந்து எல்லாரும் கத்துறாங்க. ஸோ என்ன எப்படி வேணால் மாறலாம். ஸோ விஜய் சாரோடைய ஃபேன்ஸும் இன்றைக்கி வந்து ஏகேவை வந்து பெரிய அளவில் லைக் பண்ணுறாங்க. இன்றைக்கி ரேசிங்கில் போயிருக்கிறாரு, மனுஷன் வேறு லெவலில் கார் ஸ்டண்டிங்லாம் பண்ணுறாரு. ஸோ இதை தாண்டி படம் ஒரு பெரிய மேஜிக்கை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 கோட் கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது என்னோடய ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக படம் வந்து ஒரு 300 கோடி தான் அடிக்கும். ஃபஸ்ட்டு 300 crores ஃபார் அஜித்குமார். துணிவு வந்து சொல்கிறாங்க 300 கோடி கிட்ட வந்து இது கலெக்ஷன் அப்படின்னு. பட் எனக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் அப்படின்னு தெரியல. இன்னொரு ஒரு விஷயம்னா தெலுங்குலேயும் வந்து பெரிய 2 ஹீரோட படம் வருது. அதே படம் கேம் சேஞ்சர் தமிழ்லேயும் வருது. ஸோ தியேட்டர்ஸ் டிமாண்ட் இருக்கும். இதில் வேறு வீரதீர சூரன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்துக்கும் வந்து ஒரு தியேட்டர்ஸ் இதுவாகும். ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் எல்லா லாங்குவேஜிலுமே வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து வருது அப்படிங்கும் போது ஸோ கலெக்ஷன் ஓரளவுக்கு அடி வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ எந்த படமும் நல்லா இல்லை விடாமுயற்சி தான்ப்பா அப்படின்னா கலெக்ஷன் பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோட் கலெக்ஷன் அடிக்கிறது அப்படிங்கிறது டவுட் தான். பட் ஃபஸ்ட்டு 300 to 350 crores ஃபார் ஏகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு வேணால் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அமரன் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படமே 350 கோடி 400 கோடி கிட்ட கலெக்ஷன் அடிச்சிருச்சு. ஸோ ஏகேக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகே ஒரு சரித்திரத்தை வந்து க்ரியேட் பண்ணுவார் அஜித் சார் அப்படின்னு. அடுத்த மாதம் இந்த நேரம் இன்றைக்கி டிசம்பர் 10 ஜனவரி 10க்குலாம் டெஃபினட்டாக அடிக்கல ஃபிட்டு ஃப்ளாப்பு. ஸோ நான் ஒரு அஜித் வெறியனா வேறு லெவலில் ஒரு வைப்புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. நடுவில் தீனா படம்லாம் போய் ரீரிலீஸ் பார்த்தேன். பட் அவரை பார்த்து 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.